ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தமிழ் திரைப்படம் பித்தளை மாற்றி. இந்த பித்தளை மாற்றி படம் இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க வித்யா, ரைட்டிங் மாணிக்க வித்யா சுரேஷ் தான். ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொன்னால் வினுதா லால்ன்றவங்க, டிஆர்ஓ டெப்டி ரெவன்யூ ஆஃபீஸர் நடிச்சிருக்காங்க. கலியுகவர்தன் ஒருத்தர், அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்காரு. இவங்க மேலே தான் கதையை ஓடுது. பித்தளை மாற்றினா வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வச்சு ஓடுதுன்னு பார்த்தா ஹீரோ வச்சு ஓடுதான்னு தெரில. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நடித்தவங்க தேவதர்ஷினி சேட்டன், மதுரை முத்து, தம்பி ராமையா, வித்யலேகா ராமன், முல்லை கோதண்டம், உமாபதி ராமையா. அவர் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து நல்ல டான்ஸு, ஃபைட் எல்லாமே சூப்பராக பண்ணுறாரு. அவர் பார்க்குறதுக்கு தம்பி ராமையா சின்ன வயசுல இருக்க மாதிரி இருக்கார். ரொம்ப எல்லாமே சூப்பராக பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வந்து கதையில் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் இருக்குன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி இருந்தது. சம்தீஷனாய், அடுத்து பார்த்திங்கன்னா பாலசரவன். இவங்க ரெண்டு பேர் லீடு வந்து உமாபதியும் பாலசரவனும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற லீடு வந்து நல்லா இருந்துச்சு. அவங்க போர்ஷன் வரும்போது நல்லா கலகலப்பாக இருந்தது. இந்த சம்ஸ்கிருத்திஷனாயும் வித்லராமனோட பேரும் நல்லா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஆர்ஓக்கும் ஐஏஎஸ் அதிகாரிக்கும் நடக்கிற ஃபைட்டு தான் நான் பிரதானமாக இருந்தது. மற்றதெல்லாம் வந்து கிளைக்கதை. இவங்க ஹீரோ தம்பி ராமையா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சாங், இவங்க தண்ணி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி போடுற மாதிரி ஆள் தண்ணி எடுங்க, எந்த இதுவும் இல்லாமல் குடிச்சிட்டு சுற்றுறவங்க மதுரையை பின்னணியாக கொண்டு வந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெப்டி ரெவன்யூ ஆஃபீஸர் வந்து பிரேமா சங்கர்ன்றவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். கலியுகவர்தன்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அவர் வந்து ஒரு வீக்னஸில் மாட்டி அவர் வந்து ஒரு ஸ்கேமில் மாட்டி அதை வந்து ரெவன்யூ ஆஃபீஸர் பிரேமா வந்து அவரை லாக் பண்ணிடுவாங்க. ஆனால் அதையும் மீறி இவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். அது என்னென்னு நீங்கள் படத்தில் தான் பார்க்கணும். அந்த வீக்னஸாலே ஒரு கலியுகத்தை லாக் பண்ணி அவங்களோட கெரியரியல் நாசம் பண்ணுவார். அதுக்கான வீடியோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து கொடுப்பான் அந்த கலியுகருக்கு. அப்பா அதுக்கு காசும் தருவார். ஆனால் அதையும் குடிச்சிட்டு இவங்க விளையாட்டை பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேரும் வந்து இந்த ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஊதரித்தனமாக சுற்றி இருக்கும்போது எதாச்சியாக வழக்கம் போல் கதை தான். ஒரு லவர் ஒன்று இவருக்கு செட் ஆகும். அது பின்னாடி சுற்றுற மாதிரியான ஒரு சீனு. அதை ஃபஸ்ட்டு இவங்க தப்பாக நினைப்பாங்க, ஒரு தப்பான பொண்ணு மாதிரி. அது ஆனால் எதுவும் இருக்காது. அது நல்ல பொண்ணாக இருக்கும். நல்ல பொண்ணு மாதிரி காட்டுவாங்க டிஆர்ஓவா. அது பார்த்திங்கன்னா தப்பான பொண்ணு மாதிரி இருக்கும். அது வந்து கொலை செய்யறதுக்கு போவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தப்பான ரிலேஷன் இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்தம் ஆகும். அதோட கணவரை வந்து இதில் சம்மந்தப்பட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி சம்மந்தம் இல்லாமல் படம் போச்சு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஆர்ஓக்கு ஜாலர் அடிக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி காட்டுவாங்க. அவர் வந்து ரெண்டு பக்கமும் கோல் ஆடுவார். கடைசியில் வந்து இந்த டிஆர் ஒன்றா நாங்கள் திருந்துனாங்களா இல்லையா, இல்லை இந்த கலியுகவர்தனுக்கும் டிஆர்ஓக்கும் உள்ள பிரச்சனை தீருதா இல்லைன்றது தான் படத்தில் கதை. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த டிஆர்ஓ வந்து ஹீரோவையும் லவ் பண்ணுற மாதிரி ஒரு லிங்க் போவோம். ஸோ இதில் வந்து நிச்சயதார்த்த பாட்டு ஒன்று வரும். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் வந்து நிறைய ஒப்பனை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். அந்த வில்லன் இவ்வளோ வெயிட்டான ஆன்டி ஹீரோயின் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்லோவாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து நல்லா இன்னும் தெரிஞ்சு பெற்ற ஆள் போட்டுருந்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். தம்பி ராமையெல்லாம் நல்ல கேம் ஸ்கோப் பிளேயிங் ஸ்கோப் இருந்தாலும் அவருக்கு அவ்வளோவா இல்லை. ஆடு நம்ம ரேஷனாக வந்து சும்மா ஒரு சீன் வந்து போகிறாரு. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோப் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா வில்லனுக்கும் ஆன்டி ஹீரோயினான டிஆர்ஓக்கும் தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா காமெடி படம் மாதிரி ஆரம்பித்து காமெடியோட இது எல்லாம் குறைஞ்சி இந்த இவங்க ரெண்டு பேரோட ஃபைட்ஸ் தான் ரொம்ப ஓவராக இருந்தது. தம்பி ராமையாவோட உமாபதி பையன் உமாபதி பார்த்திங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்காரு. பட் இந்த கதைக்கு அவருக்கும் சம்மந்தம் வந்து அவ்வளோ இல்லாமல் லைட்டாக தான் இருந்துச்சு. இது பொழுதுபோக்கான படம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வந்து ரொம்ப சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து எப்படின்னா என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு நார்மல் படம் தான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.